இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். Hi friends, welcome to chandra'skitchen kitchen. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், சீக்கிரமா எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இதுல நம்ம வந்து நிறைய காய்கறிகள்லாம் சேர்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாதத்துக்கு தேவையான அரிசி ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன், அரை அழாக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா நான் இந்த கலவை சாதம் போல் செய்கிறதுனால இருக்கிற எல்லா காய்கறிகளையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பொரியலுக்காக பீட்ரூட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் காய்கறிகளில் கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட், அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம தேவையான அளவு தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கட்டி பெருங்காயம் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து தூள் பெருங்காயம் இருந்தா கடைசியா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து சீக்கிரமா பருப்பு வெந்துடும், அதுக்காக தான் இதுல சேர்க்கிறது. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் குக்கரை மூடி ஒரு 2ல இருந்து 3 விசில் வச்சு எடுத்துடுறேன். இப்போ நம்ம சைட் டிஷ்காக பீட்ரூட் பொரியல் பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பூண்டை வந்து தட்டி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை லைட்டா வதக்கி விட்டுருங்க. இப்போ பொடியா அரைஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். லைட்டா வதக்கிடலாம். இப்ப இது கூடயே நான் வந்து பீட்ரூட்டை சேர்த்துடுறேன். இதை நல்லா வதக்கிடுங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் வந்து நிறைய பேர் சரியா சாப்பிடாம இருப்பாங்க. ஆனா பீட்ரூட் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த பீட்ரூட் பொரியல்லாம் சேர்த்துக்கணும். இது வரைக்கும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா கூட இப்ப நீங்க இதை சாப்பிட பழகிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மெடிசன்ஸ் எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அவ்வளவும் நமக்கு தான் வந்து அது ஒன்று மாத்தி ஒன்று சைடு எஃபெக்ட் வரும். அதனால நீங்க வந்து நமக்கு இயற்கையா கிடைச்சிருக்க இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து பீட்ரூட் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் சுண்டி திக்காகும் பொழுது கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து இறக்கிடலாம்.
இப்போ நான் வந்து பீட்ரூட் பொரிச்ச அதே கடாயை வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். ஒரு பூண்டை நசுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கேரட், முள்ளாங்கி, கொத்தவரங்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காவை நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நான் நல்லா வதக்கிடுறேன். இது வந்து நான் பருப்பும் அரிசியை மட்டும் வச்சுருந்தேன் இல்லையா, அதனால வந்து நான் இப்போ வதக்கி இதை போடுறேன். இது கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம வந்து குக்கர்லேருந்து விசில் எடுத்த உடனே காய்கறியை டைரெக்டாக கூட சேர்த்துடலாம். நான் வந்து கொஞ்சம் வதக்கி சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வந்து வதக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காய்கறியை அப்படியே கூட நீங்கள் சேர்த்துருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து காரத்துக்காக மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து குக்கரில் நான் 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த சாதத்தோடு நம்ம வந்து இந்த காய்கறி கலவையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறிகளெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து புளிக்கரைச்சல் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இன்ஸ்டன்ட் புளிக்கரைச்சல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து நான் 1 ஸ்பூன் எடுத்து போட்டு கலந்துட்டேன். இப்போ நான் குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிடுறேன். காய்கறி எல்லாமே இதிலேயே வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. நான் இந்த ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்க்கும்பொழுதே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஆறும் பொழுது சரியாக வந்துடும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கொடுத்து அமிச்சாலும் உங்களுக்கு வந்து திக்காகாமல் இதே மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக நெய் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். நீங்கள் காய்கறி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சிங்கன்னா காய்கறி மொத்தமும் குழஞ்சிடும். அப்புறம் வந்து உங்களுக்கு அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து வதக்கி செய்யும் பொழுது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு காய்கறியை வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் பருப்பும் சாதமும் வெந்த உடனே காய்கறியை போட்டு கலந்து வேக வச்சுட்டு கடைசியாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நீங்கள் தாளித்து கொட்டிக்கோங்க. இப்போ நம்மளுடைய சுவையான பருப்பு கலவை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கலவை சாதத்துக்கு பீட்ரூட் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் இந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் அவசரத்துக்கு இது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய டிஷ்ஷும் கூட. 10 நிமிஷத்தில் நம்ம வந்து இதை செஞ்சிடலாம். பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க பழகுங்க. இந்த ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.